தாய் வீடு ஜூலை 2026. காசிநாத புலவரின் தால புராணம். பனை பண்பாடும் இலக்கிய மரபும். எழுதியவர் சீனா ரமேஷ். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஈழத்தமிழ் இலக்கிய மரபில் பிராந்திய பண்பாடு, வாழ்வியல் அனுபவம் மற்றும் இயற்கை சூழலை இலக்கிய பொருளாக கொண்ட நூல்கள் குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகின்றன. அவற்றுள் காசிநாத புலவர் இயற்றிய தால புராணம் தனித்துவமான படைப்பாக விளங்குகிறது. யாழ்ப்பாணம் அச்சுவேலியைச் சேர்ந்த காசிநாத புலவர் பொ.ஆ.பி. 1796 1854 நீலகண்டரின் புதல்வரும் சோதிடக்கலையிலும் கவித்திறனிலும் சிறந்து விளங்கியவரும் ஆவார். பனங்காய் பாரதம் என்ற பெயராலும் வழங்கப்படும் இந்நூல் பனை மரத்தை மையமாக கொண்டு அதன் வாழ்வியல், பொருளாதார, பண்பாட்டு மற்றும் சமய பயன்பாடுகளை புராண மரபிற்கே உரிய கற்பனை வளத்துடன் எடுத்துரைக்கிறது. முழுமையான நூல் இன்று வரை கிடைக்கப்பெறாத போதிலும் எஞ்சியுள்ள செய்யுள்கள் பனைமரத்தின் பெருமையையும் ஈழத்தமிழரின் வாழ்க்கையில் அது வகித்த இடத்தையும் தெளிவாக பதிவு செய்கின்றன. எனவே தால புராணம் ஒரு புராண நூலாக மட்டுமல்லாது ஈழ மக்களின் பண்பாட்டு வரலாறு, பொருளாதார வாழ்க்கை மற்றும் இயற்கை அறிவை வெளிப்படுத்தும் முக்கியமான இலக்கிய ஆவணமாகவும் கருதப்படுகிறது. தமிழ் புராண இலக்கியங்களில் இறைவன், தலங்கள் அல்லது சமய மரபுகள் மைய பொருளாக அமைகின்றன. ஆனால் தால புராணத்தின் தனிச்சிறப்பு பனை மரத்தையே புராண பொருளாக உயர்த்தி கையாள்வதில் உள்ளது. பனை மரம் மனித வாழ்வின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் அரிய படைப்பாக ஆசிரியரால் சித்தரிக்கப்படுகிறது. அரிதனை பரப்பி மட்டை அம்மென நிரப்பி ஆடை அரித்துகில் உடுத்து தாளம் அளவிலாதுயிரை காக்க அரியது கண்டு வெட்கித்து அளந்திடு படியை விட்டு அரியுரு வடிவெடுத்து அவனியில் புகுந்தார் அன்றே. உலகிலுள்ள உயிரினங்களின் வாழ்வை தாங்கும் அரிய இயற்கை வளமாக பனைமரம் விளங்குகிறது. அதன் ஓலை, மட்டை, நார், தண்டு, காய் முதலான ஒவ்வொரு உறுப்பும் மனித வாழ்க்கையின் பல்வேறு தேவைகளை நிறைவு செய்கின்றன. உறைவிடம் அமைத்தல், ஆடை தயாரித்தல், படுக்கை அமைத்தல், உணவு வழங்குதல், வாழ்வாதாரத்தை உருவாக்குதல் என மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பனைமரம் இன்றியமையாத பங்காற்றுகிறது. இவ்வாறான எல்லையற்ற கொடைத்தன்மையை கவிஞர் தெய்வீக நிலைக்கு உயர்த்தி காட்டுகின்றார். மனிதர்களை காக்கும் பனைமரத்தின் இப்பேராற்றலை கண்டு உலகளந்த பெருமை பெற்ற திருமாலே தன் பெருமை இதன் முன் மங்கிவிடுமோ என நாணமுற்று தாம் மேற்கொண்ட உலக காப்பு பணியை தொடரும் பொருட்டு பனைமரத்தின் வடிவத்தை ஏற்று பூமியில் தோன்றினார் என்று புலவர் கற்பனை செய்கிறார். இத்தகைய சிந்தனை காசிநாத புலவரின் வளமான கற்பனை ஆற்றலையும் புராண மரபை புதுமையான நோக்கில் அணுகும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்துகிறது. இச்செய்யுளில் தற்குறிப்பேற்ற அணி சிறப்பாக அமைந்துள்ளது. இயற்கையாகவே பனைமரம் மனித வாழ்க்கைக்கு பல்வேறு வகைகளில் பயன்படுவது அனைவரும் அறிந்த உண்மையாகும். ஆனால் அந்த இயல்பான நிகழ்விற்கு கவிஞர் தனது கற்பனை குறிப்பை ஏற்றி சொல்கிறார். அதாவது பனைமரத்தின் உயர்ந்த பயன்பாட்டை கண்டு திருமால் நாணமடைந்து தமது முன்னைய உருவத்தை விட்டு பனைமர வடிவமேற்று உலகிற்கு வந்தார் என பாடுகிறார். இயற்கை நிகழ்வின் மீது கவிஞரின் கற்பனை பொருளை ஏற்றி கூறும் இத்தகைய இலக்கிய உத்தியே தற்குறிப்பேற்ற அணியாகும். எனவே இச்செய்யுள் தற்குறிப்பேற்ற அணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மேலும் இக்கற்பனை வெறும் மிகைப்படுத்தலாக அமையாமல் பனைமரத்தின் வாழ்வியல் முக்கியத்துவத்தையும் அதன் அரிய பயன்பாட்டையும் வலியுறுத்தும் இலக்கிய உத்தியாக அமைந்துள்ளது. இதனால் பனைமரம் ஒரு சாதாரண மரம் என்ற நிலையிலிருந்து உயிர்களை காக்கும் தெய்வீக அருளின் அடையாளமாக உயர்த்தப்படுகிறது. ஒலி நயமும் அணிநலனும். இச்செய்யுளின் கவித்துவ சிறப்பிற்கு அடித்தளமாக அமைவது அதன் செறிவான எதுகை மற்றும் மோனை அமைப்புகளாகும். விருத்தப்பா யாப்பிற்குரிய ஓசை நயத்தை பேணும் வகையில் ஒவ்வொரு அடியும் ஒலி அமைப்பில் நயமுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடலின் 4 அடிகளிலும் அரிதனை, அரிதுகில், அரியது, அரியுரு என 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதால் அடி எதுகை சிறப்பாக அமைந்துள்ளது.
இந்த எதுகை தொடர் செய்யுளுக்கு இசையோட்டத்தையும் கருத்து வலிமையையும் ஒருங்கே வழங்குகிறது. குறிப்பாக அரி என்ற ஒலியின் தொடர்ச்சியான மீளல் பனைமரத்தின் அருமை மற்றும் உயர்வை ஒலியியல் நிலையிலும் வலியுறுத்துகிறது. அதே போன்று மட்டை, அம்மென, அரிதுகில், அளவிலா, பரப்பி, நிரப்பி போன்ற சொற்களில் முதல் எழுத்து அல்லது முதல் ஒலி ஒன்றி வருவதால் மோனை நயம் சிறப்பாக வெளிப்படுகிறது. இம்மோனை அமைப்பு செய்யுளின் ஓசை நயத்தை வளப்படுத்துவதோடு பாடலை வாசிக்கும் போதும் ஓதி கேட்கும் போதும் இனிமையான இசை உணர்வை ஏற்படுத்துகிறது. எதுகையும் மோனையும் வெறும் ஒலி அழகிற்காக மட்டுமல்லாமல் பனைமரத்தின் பெருமையையும் அதன் அரிய பயன்பாட்டையும் வாசகரின் மனதில் ஆழமாக பதியச் செய்யும் கவிதை உத்திகளாகவும் செயல்படுகின்றன. இவ்வகையில் ஒலி நயமும் பொருள் நயமும் இயைந்துள்ளமை காசிநாத புலவரின் கவித்திறனுக்கு சிறந்த சான்றாக அமைகிறது. அவனியில் புகும்போது அழித்திடும் தாழி பண்ணை உவனமோடு அரவு தற்பை ஊருந்துயில் பாலோடாடை அவமிலா பதியில் ஆயன் அங்கையில் வைத்த சங்கும் தவமது பெற்ற நாரி தன்னையும் மீந்தார் அன்றே. மனிதன் பூமியில் பிறந்து வாழும் காலம் தொட்டு அவன் மடிந்து அழியும் இறுதிச் சடங்கு வரை பனைமரம் உடனாகிறது. வாழ்வாதாரத்திற்கான உணவு, படுக்கை, ஆடை, உறைவிடம் போன்ற உலகியல் தேவைகளை மட்டுமன்றி ஆன்மீக வழிபாட்டிற்குரிய தற்பை, திருமாலின் கையில் விளங்கும் சங்கு போன்ற தெய்வீக தன்மையையும் அது பெற்றுள்ளது. தவம் செய்த பெண்ணைப் போல நாரி இப்பனை மரம் தன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் மனித குலத்தின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து தேவைகளுக்கும் அள்ளி தந்துள்ளது என்று புலவர் உரைக்கிறார். பாடலின் சிறப்புகள். இப்பாடலின் ஆகச் சிறந்த சமூக சிறப்பு பனைமரத்தை மனிதரின் முழுமையான வாழ்வியல் சுழற்சியோடு இணைத்து காட்டுவதாகும். பிறப்பில் படுக்கையாகவும் உணவாகவும் பயன்படும் பனை இறப்பில் ஈமத்தாழியாகவும் மாறி துணை நிற்கிறது. மனித வாழ்வின் எந்த ஒரு கட்டத்தையும் பனையின்றி தனித்து பார்க்க முடியாது என்ற உண்மையை இது உணர்த்துகிறது. பனை வெறும் உலகியல் சார்ந்த பொருள் மட்டுமல்ல, அது ஆன்மீக சடங்குகளிலும் தற்பைப்போல் போன்று புனிதமானது, கடவுளின் வடிவத்திலும் கண்ணனின் சங்கு கலந்திருக்கிறது என்று கூறுவதன் மூலம் தமிழர்கள் இயற்கையை எவ்வளவு புனிதமாக மதித்தார்கள் என்பது வெளிப்படுகிறது. தவமது பெற்ற நாரி என்ற வரிகள் பனியை தவம் செய்த ஒரு பெண்ணாக உருவகித்து அதன் தியாக பண்பை போற்றுகின்றன. உவனம் கருடன், அவனி பூமி, ஆயன் கண்ணன், நாரி நார் பெண் போன்ற தூய தமிழ் சொற்களை கையாண்டு இலக்கிய செழுமையோடு பாடலை வடிவமைத்துள்ளார் காசிநாத புலவர். நாரி என்ற சொல்லில் உள்ள சிலேடை நயம், நார் மற்றும் பெண் பாடலுக்கு கூடுதல் அழகு சேர்க்கிறது. சமூக பண்பாட்டு ஆவணம். ஈழத்துச் சூழலில், குறிப்பாக யாழ்ப்பாண பண்பாட்டில் பனைமரத்தினால் செய்யப்பட்ட பொருட்களே மக்களின் அன்றாட புழங்கு பொருட்களாக இருந்தன. வீடு மேய்வது முதல் வேலி அடைப்பது வரை, பாய்கள் முதல் பெட்டிகள் வரை பனையே ஆதிக்கம் செலுத்தியது. அந்த வரலாற்று உண்மையை இலக்கிய நயத்தோடு காலத்தால் அழியாத ஒரு பதிவாக இச்செய்யுள் மாற்றி அமைத்துள்ளது. அவ்வையொரு கதை அவ்வளவி நிற்க பவ்வமதி நுதல் பக்குவமாக கவ்வையோடுற்ற கருப்ப நீர் காய்ச்சி செவ்வி தியாய் பெனங்கட்டிகள் சேர்த்தார். பனைமரத்தின் சிறப்புகள் குறித்து ஔவையார் பாடிய கதைகள் ஒரு புறம் இருக்க, இங்கு வாழும் பிறை நிலவு போன்ற நெற்றியை கொண்ட பெண்கள் மரத்திலிருந்து இறக்கப்பட்ட இனிப்பான பனை பதநீரை தீயிலிட்டு பக்குவமாக பாகு காய்ச்சி நேர்த்தியான முறையில் பனங்கட்டிகளாக கருப்பட்டி மாற்றும் தொழிலை செய்தனர் என்று இப்பாடலில் புலவர் உரைக்கிறார். இப்பாடல் வெறும் கற்பனை கவிதை அல்ல. 19ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழர்களின், குறிப்பாக யாழ்ப்பாண பிராந்தியத்தின் சுயசார்பு பொருளாதாரத்தை விளக்கும் சமூக ஆவணமாகும். பனைத்தொழிலின் முக்கிய உப விளைபொருளான பனங்கட்டி தயாரிப்பை இலக்கியத்தில் பதிவு செய்ததன் மூலம் உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு புலவர் அரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார். புலவர் பதநீரை குறைக்க கருப்ப நீர், கரும்பின் சாறு போன்ற நீர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்.
கரும்பிலிருந்து சர்க்கரை எடுப்பது போல பனையிலிருந்து எடுக்கப்படும் நீரும் அத்தனை இனிப்பானது, சுவையானது என்பதை உணர்த்தவே இச்சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களின் பங்களிப்பும் தொழில்நுட்பமும். பனங்கட்டி காய்ச்சும் தொழிலில் பெண்களின் பக்குவமும் ஆளுமையும் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளது. பதநீரை எந்த பதத்தில் காய்ச்ச வேண்டும், எவ்வாறு பெனங்கட்டியாக்க வேண்டும் என்ற பாரம்பரிய தொழில்நுட்ப அறிவு பெண்களிடம் இயல்பாகவே இருந்தது என்பதை பக்குவமாக, செவ்விதியாய் என்ற சொற்கள் மூலம் புலவர் சுட்டுகிறார். இலக்கிய மரபு தொடர்ச்சி. இப்பாடல் வெறும் பனை தொழிலின் விளக்கமாக அமையாது, அது தமிழின் சங்க இலக்கிய மரபுடன் இணைந்த இலக்கிய தொடர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய சான்றாகவும் திகழ்கிறது. பாடலின் தொடக்கத்தில் வரும் அவ்வை உருகதை என்ற குறிப்பே இங்கு முக்கியமான இலக்கிய சுட்டியாகும். இதன் மூலம் காசிநாத புலவர் பனை மரத்தை பற்றிய தம் விளக்கத்தை தன்னிச்சையாக தொடங்கவில்லை. மாறாக தமிழ்ச்சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் போன்ற புலவர்களின் பனை சார்ந்த பாடல் மரபை நினைவு கூர்ந்து அதனை தொடர்கிறார் என்பதை உணர்த்துகிறார். இதனால் தால புராணம் ஒரு புதிய படைப்பு என்றாலும் அதன் அடித்தளம் சங்க இலக்கிய அனுபவங்களிலும் புலமை மரபிலும் வேரூன்றியுள்ளது என்பது தெளிவாகிறது. சங்க காலத்தில் ஔவையார் பாடிய பனை சார்ந்த பாடலில் இடம்பெறும் திங்கட்குடையுடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கை கருகிட வந்து நின்றார் மணப்பந்தரிலே, சங்கொத்த வெண்குரு தீன்று பச்சோலை சலசலத்து நுங்குக்கு கண்முற்றடி கண் கருத்து நுனி சிவந்து பங்குக்கு 3 பழந்தர வேண்டும் பனந்துண்டமே என்ற வரிகளில் பனைமரம் அரசியல், சமூக மற்றும் விருந்தோம்பல் சூழலில் முக்கிய இடத்தை பெறுகிறது. இங்கு பனைமரத்தின் நுங்கு, பழம் போன்றவை மன்னர்கள் பங்கேற்கும் நிகழ்விலும் பகிரப்படும் உணவாக சித்தரிக்கப்படுகின்றன. இதனை தாலபுராண செய்யுளுடன் ஒப்பிடும் போது ஒரு முக்கிய வேறுபாடு தென்படுகிறது. ஔவையாரின் பாடல் பனைமரத்தின் பயன்களை சமூக நிகழ்வியல் அடிப்படையில் பதிவு செய்கிறது. ஆனால் காசிநாத புலவர் அதையே மேலும் ஒருபடி உயர்த்தி பனைமரத்தின் பயன்களை புராணத்தன்மையுடனும் தெய்வீக கற்பனையுடனும் இணைத்து விரிவுபடுத்துகிறார். இச்செய்யுளில் காசிநாத புலவர் அவ்வை உருகதை என குறிப்பிடுவதன் மூலம் சங்க இலக்கிய புலவர்களை மரியாதையுடன் நினைவு கூர்கிறார். இது தமிழ் இலக்கியத்தில் காணப்படும் மரபு ஏற்றல் எனும் உத்தியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஔவையார் பாடலில் பனைமரம் மனிதர்களின் விருந்தோம்பலிலும் சமூக வாழ்விலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே கருத்தை காசிநாத புலவர் தால புராணத்தில் தொடர்ந்தாலும் அதை புராண கற்பனையுடன் இணைத்து பனைமரத்தை வாழ்வின் அடித்தளமாக உயர்த்துகிறார். இதன் மூலம் சங்க இலக்கியத்தில் காணப்படும் நிலவியல் சார்ந்த பனைப்பதிவு தால புராணத்தில் பண்பாட்டு புராண பரிமாணமாக விரிவடைகிறது. இச்செய்யுள் தமிழ் இலக்கிய மரபின் தொடர்ச்சியை வெளிப்படுத்தும் முக்கிய ஆவணமாக விளங்குகிறது. ஔவையார் போன்ற சங்க புலவர்களின் பனை சார்ந்த கவிதை மரபை அடிப்படையாக கொண்டு காசிநாத புலவர் தால புராணத்தில் அதனை புதிய இலக்கிய வடிவமாக மாற்றியுள்ளார். எனவே தால புராணம் ஒரு தனிப்பட்ட புராண காப்பியம் மட்டுமல்ல, அது சங்க இலக்கிய மரபையும் ஈழத்து இலக்கிய புலமையையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் திகழ்கிறது. இதன் மூலம் தமிழின் இலக்கிய வளர்ச்சி தொடர்ச்சியானது, துண்டிக்கப்பட்டது அல்ல என்பதை இச்செய்யுள் தெளிவாக உணர்த்துகிறது. சங்க இலக்கியங்களில் பனைமரம் பெரும்பாலும் வாழ்வாதார மரமாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக பெரும்பாணாற்றுப்படை, புறநானூறு போன்ற நூல்களில் பனைவளம் செழித்த நிலங்களும் பனை சார்ந்த தொழில்களும் குறிப்பிடப்படுகின்றன. அங்கு பனை பொருளாதார வளத்தின் அடையாளமாக தோன்றுகிறது. திருக்குறளிலும் இயற்கை வளத்தின் பயன் குறித்து வலியுறுத்தப்படுகிறது. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். குறள் 216. இக்குறளில் பலருக்கும் பயன் தரும் மரத்துடன் நல்லூரின் செல்வம் ஒப்பிடப்படுகிறது. அதுபோல தால புராணத்தில் பனைமரம் தனக்காக வாழாமல் பிற உயிர்களின் நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இயற்கை வளமாக காட்டப்படுகிறது. இரண்டிலும் பிறர்க்கு பயன்படுதல் எனும் அறச்சிந்தனையே மையமாக அமைகிறது. பிற புராணங்களான திருவிளையாடற் புராணம், கந்த புராணம், திரிகோணாசல புராணம் ஆகியவற்றில் இறைவனின் மகிமையே மையமாக அமைந்துள்ளது. ஆனால் தால புராணத்தில் ஒரு மரத்தின் பெருமை புராண இலக்கியத்தின் உயரத்திற்கு உயர்த்தப்படுகிறது.
இவ்வகையில் தால புராணம் தமிழ் புராண இலக்கியத்தில் தனித்துவமான இடத்தை பெறுகிறது. இன்றைய சுற்றுச்சூழல் ஆய்வுகளிலும் பனைமரம் வறட்சியை தாங்கும் மரமாகவும், நிலத்தடி நீரை பாதுகாக்கும் இயற்கை வளமாகவும், மண்ணரிப்பை தடுக்கும் மரமாகவும் கருதப்படுகிறது. பனைமரத்தின் இத்தகைய அறிவியல் முக்கியத்துவத்தை காசிநாத புலவர் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இலக்கிய கற்பனையின் வழி உணர்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். முடிவுரை. காசிநாத புலவரின் தால புராணம் ஈழத்தமிழ் இலக்கிய மரபில் தனித்துவமான இடத்தை பெறும் ஒரு முக்கியமான புராண காப்பியமாகும். முழுமையாக கிடைக்கப்பெறாத நிலையிலும் எஞ்சியுள்ள செய்யுள்கள் அதன் இலக்கிய செறிவு, பண்பாட்டு ஆழம் மற்றும் வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக பனைமரத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்நூல் இயற்கை வளம், தமிழர் வாழ்க்கையில் வகித்த அடிப்படை பங்கினை இலக்கிய வடிவில் நிலைநிறுத்துகிறது. தால புராணத்தின் சிறப்பு பனைமரத்தை வெறும் தாவரமாக அல்லாது மனித வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் வாழ்வியல் அடையாளமாக உயர்த்தி காட்டுவதில் உள்ளது. ஓலை, மட்டை, நார், காய், பதநீர் உள்ளிட்ட அதன் ஒவ்வொரு கூறும் மனித வாழ்வின் பல்வேறு கட்டங்களுடன் நெருங்கிய தொடர்புடையவையாக சித்தரிக்கப்படுகின்றன. இதன் மூலம் பனைமரம் வாழ்வாதார மரம் என்ற கருத்து இலக்கிய பரிமாணம் பெறுகிறது. இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்நூல் சங்க இலக்கிய மரபின் தொடர்ச்சியையும் புராண இலக்கிய வடிவத்தின் புதுமையையும் ஒருங்கே இணைக்கும் படைப்பாக விளங்குகிறது. ஔவையார் உள்ளிட்ட சங்க புலவர்களின் பனை சார்ந்த பதிவுகளை நினைவு கூறும் மரபு தொடர்ச்சி தமிழ் இலக்கியத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் தற்குறிப்பேற்ற அணி, உருவக கற்பனை, எதுகை மோனை, நயம் போன்ற இலக்கிய உத்திகள் மூலம் இந்நூல் புதிய கற்பனை வெளிக்கோளை உருவாக்குகிறது. சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு நோக்கில் தால புராணம் ஈழத்தமிழர்களின் பாரம்பரிய தொழில்நுட்ப அறிவு, பனைத்தொழில் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறைகளை பதிவு செய்யும் ஒரு முக்கிய வரலாற்று ஆவணமாகவும் விளங்குகிறது. குறிப்பாக பனைத்தொழிலின் உற்பத்தி முறைகள், பயன்பாடுகள் மற்றும் சமூக பங்கு ஆகியவை இலக்கிய வடிவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முடிவாக, தால புராணம் என்பது வெறும் புராண காப்பியம் அல்ல. அது ஈழத்தமிழரின் பண்பாட்டு அடையாளம், இயற்கை சிந்தனை மற்றும் இலக்கிய மரபின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடாகும். காசிநாத புலவரின் கற்பனை திறனும் மரபு அறிவும் இணைந்து உருவாக்கிய இந்நூல் தமிழின் இலக்கிய பரப்பில் காலத்தால் அழியாத ஒரு அரிய செல்வமாக நிலைத்து நிற்கிறது. நன்றி.